எனத் இனியா வாக்காளஹா பெரும் மக்களே வணக்கம். சகோதரர்களே, உங்கள் மத்தியிலே இன்றைக்கு நம்மளுடைய பிரதம மந்திரி அவர்கள் தர்மபுரி கிருஷ்ணகிரியுடைய 10 வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் வணக்கம் சொல்லியிருக்கிறார்கள். இது எல்லாம் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். आप मुझे क्षमा करिए, मुझे तमिल भाषा आती नहीं है, लेकिन मुनव्विर बेगम जी हमेशा मेरी मदद करती है मेरी बात आप तक पहुंचाने के लिए. मैं उनका भी विशेष रूप से आभारी हूं. சகோதரர்களே, எனக்கு தமிழ் பாஷை வருவதில்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவருடைய பெருந்தன்மை என் பேர் சொல்லி நான் அவர்களுக்கு சகாயம் செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். भाइयों बहनों, तमिलनाडु में चुनाव पहले से इस बार कुछ अलग नजर आ रहा है. पहले लोगों के पास कोई ऑल्टरनेट नहीं था. 2 ही दल थे. कभी इस पर नाराजी हो गई तो उसको जिताते थे, कभी उस पर नाराजी हो गई तो इसको जिताते थे. कभी कुएं में गिरते थे तो कभी खाई में गिरते थे. சகோதரர்களே, இந்த முறை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தேர்தல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் என்ன நடக்கும்னு சொன்னால், அம்மாவுகிட்ட கோவிச்சுக்கிட்டா ஐயாக்கு ஓட்டு போடுவோம், ஐயா கிட்ட கோவிச்சுக்கிட்டா அம்மாக்கு ஓட்டு போடுவோம். ஏனென்றால் நம்ம கிட்ட ஆல்டர்னேட்டிவா மாற்று சக்தி எதுவுமே இல்லாம இருந்தது. ஒரு முறை நாம் ஏதாவது ஒரு கிணற்றில் விழுவோம் அல்லது ஏதாவது ஒரு ஏரியில போய் விழுவோம். पहली बार तमिलनाडु के सामने एक तीसरा विकल्प उभर करके आया है और वो भारतीय जनता पार्टी के रूप में आया है. தமிழ்நாட்டில் வரலாறில் முதன்முறையாக ஒரு 3வது சக்தி வெளியே வந்திருக்கிறது. அந்த சக்தி பாரதிய ஜனதா சக்தி. तमिलनाडु के लोग उदार है, संवेदनशील है, संस्कृति और संस्कार से परिपूर्ण है. और मैंने देखा जब चेन्नई में बाढ़ आई थी तो चेन्नई की मदद करने के लिए आप लोग दिन रात कितनी मेहनत करते थे. ये तमिलनाडु के संस्कार है. சகோதரர்களே, தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் மிகவும் சோகமாக இருக்கிறார்கள். எந்த விதத்திலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கவில்லை. நான் பார்த்தேன், சென்னையில் அந்த நேரத்தில் மிக பெரிய ஒரு வெள்ளம் பாதிப்பு வந்தது. அந்த பாதிப்பில் கூட நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் தான் மனசோட அந்த மக்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தீர்கள். एक जमाना था हिंदुस्तान के किसी कोने में कुछ हो जाता था तो दिल्ली तक बात पहुंचते पहुंचते महीने निकल जाते थे. आज हिंदुस्तान में कुछ भी होता है दिल्ली तुरंत दौड़ करके आता है. जब चेन्नई में बाढ़ आई मोदी तुरंत दौड़ करके आया था. ये आपने देखा है. சகோதரர்களே, ஒரு காலத்தில் இந்தியாவில் உள்ள ஏதாவது ஒரு பகுதியில ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை தில்லியில கொண்டு போய் சேர்த்துவதற்காக மாதங்கள் 3-4 மாதங்களுக்கு அப்புறம் தான் அதனுடைய பிரச்சனைகள் தெரிய வரும். ஆனால் இன்றைக்கு சென்னையிலே வெள்ளம் வருகிறது. நான் உங்களுக்காக ஓடோடி வந்து உங்க உதவிக்காக வந்து நின்றேன். एक जमाना था ये हमारा तमिलनाडु पूरे हिंदुस्तान की आर्थिक ताकत बना हुआ था. पूरे हिंदुस्तान को आर्थिक रूप से गति देने में तमिलनाडु की बहुत बड़ी भूमिका रहती थी.
आज हालत ये हो गई है कि तमिलनाडु हर दिन नीचे ही जा रहा है, नीचे ही जा रहा है। சகோதரர்களே, ஒரு காலத்தில் இந்த தமிழ்நாடு இந்தியாக்கவே இவங்க ஒரு கதிவிதியோடு ஒரு பலம் கொடுக்கக்கூடிய மக்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த தமிழ்நாடுடைய நிலை பார்த்தோம் என்றால் நாளுக்கு நாள் நாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கீழே போய் கொண்டிருக்கிறோம். भाइयों बहनों, ये चुनाव आपका एमएलए कौन बने, कौन पार्टी जीते, कौन हारे, इसके लिए नहीं है। ये चुनाव तो तमिलनाडु को कौन बचा पाएगा, इसके लिए चुनाव है। சகோதரர்களே, இப்போ நடக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய தேர்தலில் எந்த கட்சி ஜெயிக்கும், எந்த எம்எல்ஏ ஜெயிச்சு வருவார் என்பதற்காக இந்த தேர்தல் இல்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தமிழ்நாட்டை யார் காப்பாற்றுவார்கள் என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை வைத்துதான் இந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. भ्रष्टाचार ने तमिलनाडु को तबाह कर दिया है। अगर तमिलनाडु को बचाना है, तमिलनाडु के नौजवानों के भविष्य को बचाना है, तो तमिलनाडु को भ्रष्टाचार से मुक्त कराना पड़ेगा। சகோதரர்களே, தமிழ்நாட்டில் லஞ்ச லாவண்யம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த லஞ்சத்தினால் தமிழ்நாடு முற்றிலும் பாதித்து போயிருக்கிறது. நீங்கள் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வருங்காலத்தை அவர்களுடைய முன்னேற்றத்துக்காக நீங்கள் நினைக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த முறை நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட இருக்க வேண்டும். हमारे देश में 2014 का हमने चुनाव देखा। हिंदुस्तान भ्रष्टाचार के खिलाफ खड़ा हो गया है और अब तमिलनाडु भी भ्रष्टाचार को सहन नहीं करेगा। சகோதரர்களே, இன்றைக்கு நம்மளுடைய நாடு அந்த லஞ்சம் லாவணத்துக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலும் இந்த லஞ்சத்தை நாம் அனுமதிக்க மாட்டோம். आज लोग भ्रष्टाचार भी करते हैं, डरते भी नहीं है। उनको लोक लाज भी नहीं है, शर्मिंदगी भी महसूस नहीं होती है। ये ज्यादा चिंता का विषय है। சகோதரர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் லஞ்சம் லாவணத்திலே மூழ்கி போயிருக்கிறார்கள். ஆனா கொஞ்சம் கூட அதை பத்தி அவர்கள் கவலையே படுறதில்லை. அதை பத்தி நினைச்சு அவர்களுக்கு வெக்கம் கூட வரமாட்டேங்குது. भाइयों बहनों, 2 साल हो गए दिल्ली में सरकार बैठी है। आपने एक भी हम पर भ्रष्टाचार का आरोप नहीं सुना होगा। சகோதரர்களே, இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சிக்கு 2 ஆண்டு காலம் பூர்த்தியாகி விட்டது. ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம் கூட லஞ்சம் லாவண்யம் என்ற பெயருக்கு இடமில்லாத ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். भाइयों बहनों, कुछ लोगों ने भ्रष्टाचार के साथ समझौता कर लिया है, लेकिन अगर हिम्मत हो और अगर इरादा साफ हो, नियत साफ हो, नीति साफ हो, तो देश को भ्रष्टाचार से मुक्त किया जा सकता है। சகோதரர்களே, கொஞ்சம் பேர் அந்த லஞ்சத்தோட தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார்கள். அதோட அவங்க சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம் மனதில் நியாயமான விஷயங்கள், நியாயத்தை மட்டும் நாம நினைக்க கூடியவர்களாக இருந்திருந்தால் நாம் இந்த லஞ்சங்களை, இந்த லாவண்யங்களை ஒழித்து கட்ட முடியும். एक जमाना था, अब में 2 साल पहले आए दिन अखबार में खबरें रहती थी भ्रष्टाचार की। इतना लूटा, इतना खाया, इसने खाया, उसने खाया, यही खबरें आया करती थी। ஒரு காலத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும்
ஒவ்வொரு நாளும் நீங்கள் பத்திரிகைகள் திறந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் இவர்கள் அதில் லஞ்சம் வாங்கியிருக்கிறார்கள், அதில் இவங்க கருப்பு மணி யூஸ் பண்ணியிருக்கிறார்கள் என்று செய்திகள் நாள்தோறும் வந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த 2 ஆண்டு காலங்களில் அந்த மாதிரி செய்திகளுக்கு இடமே இல்லாம இருக்கிறது. पिछली सरकार में कोयले में 1,74,000 करोड़ रुपया कोयले के भ्रष्टाचार से देश परिचित है। हम आए, कोयले का ऑक्शन किया और आज देखते हैं आप, देश को कोयला बाहर से लाना नहीं पड़ रहा है, घरेलू कोयला मिल रहा है और कोयला ऑक्शन करके दिया गया, बोली गई, पब्लिक के सामने बोली गई और लाखों रुपया देश की तिजोरी में से जा रहा था, उसको बचा लिया। சகோதரர்களே, போன அரசாங்கத்தில் நிலக்கரி ஊழலில் 1,76,000 கோடி ஊழல் நடந்தது. ஒவ்வொரு வருஷமும் அந்த நிலக்கரி உடைய குடான்களிலிருந்து லட்சக்கணக்கான பணம் லஞ்சமாக போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் எங்களுடைய அரசாங்கம், பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு ரூபா கூட இந்த லஞ்சமாக வெளியில போவதில்லை. எல்லாருக்கும் ஃப்ரீக்வன்சி நினைத்த நேரத்தில் நிலக்கரி கிடைத்து கொண்டிருக்கிறது. कोयले की खदान से कोयला निकलने लगा, नौजवानों को रोजगार मिलने लगा, कारखानों को कोयला मिला, बिजली कारखानों को कोयला मिला, बिजली पैदा हुई, कारखानों को बिजली मिली और देर थी आर्थिक घड़ी पटरी पर लाने का काम भ्रष्टाचार को मुक्त करने से होता है. சகோதரர்களே, நியாயமான முறையில் இப்ப இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலக்கரியுடைய அந்த குதான்ல இருந்து நியாயமான முறையில் நிலக்கரி உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் தொழிற்சாலைகளுக்கு சரியான முறையில் அந்த நிலக்கரி நாங்கள் சப்ளை செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் அங்கே வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலுமே இந்த லஞ்சத்தை ஒழித்து விட்டு நம்மளுடைய நாட்டை ஒரு சரியான பாதையில் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். और हमने तय किया कि जो कोयले की खदानों से रॉयल्टी आएगी वो राज्य की तिजोरी में जाएगी, उसके कारण राज्य अपने यहां आर्थिक विकास कर सके. जो रुपये लूटे जाते थे, अमीरों के घर में जाते थे, राजनेताओं के घर में जाते थे, वो पैसे आज राज्य की तिजोरी से गरीब आदिवासियों की भलाई के लिए खर्च होना शुरू हो गया. சகோதரர்களே, இத்தனை நாட்கள் அந்த நிலக்கரியில லஞ்சம் ஊழல் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அந்த சக்திகளை முடித்து விட்டோம், அதங்களை ஒழித்து விட்டோம். இன்னைக்கு நிலக்கரியிலிருந்து வரக்கூடிய அந்த வருமானத்தை ஒவ்வொரு மாநிலத்திலும் நாங்கள் கொண்டு போய் சேர்த்தி கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நம்மளுடைய மலைவாழ் மக்கள், நம்மளுடைய ஆதிவாசி மக்கள், ஏழைப்பாள மக்களுக்கு அந்த நிலக்கரியில வரக்கூடிய அந்த வருமானத்தை வைத்து முன்னேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். पिछले चुनाव के समय हम सुनते थे पिछली सरकार में 2G, 3G, न जाने कितने जी, ये सारे जी आसमान में से रुपये चोरी करते थे, तरंगों में से अरबों खरबों रुपया लूट लिया देश का. சகோதரர்களே, போன முறை ஆட்சி காலத்தில் உங்களுக்கு தெரியாம இல்லை, ஒவ்வொன்றிலுமே ஊழம். 2G, 3G, தெரியல எத்தனை ஜி. இவர்கள் ஆகாயத்தில் பறந்திருக்கக்கூடிய இந்த காத்தை கூட திருடி கொண்டு இவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தை இவங்க மிச்சப்படுத்தி கொண்டிருந்தார்கள், திருடி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த நிலை மாறிவிட்டது. और 2G, 3G में तो बड़े बड़े खिलाड़ी तमिलनाडु से भी आए थे. சகோதரர்களே, இந்த 2G, 3Gல ஆடக்கூடிய மிக நல்ல ஆட்டக்காரர் தமிழ்நாட்டிலிருந்து வந்தவர்கள் தான். भाइयों बहनों, हमने 2G, 3G ऑक्शन किया, 4G लाए, डिजिटल इंडिया लाए और हिंदुस्तान में आज कोई रुपये का आरोप नहीं लगा. भाइयों, ये काम हम कर रहे हैं जी.
சகோதரர்களே, நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் இந்த 2G 3G முறைப்படி அதுக்கு ஏலத்தை கொண்டு வந்தோம். இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறோம். அந்த 2G 3G ஓபன் ஏலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நாட்டில் ஊழல் குறைந்து விட்டது. इतना ही नहीं, यूरिया में हमारे किसान को यूरिया चाहिए. हमारे देश में जब मैं पहली बार सरकार में आया, पहले 2-3 महीने मैंने देखा सभी मुख्यमंत्री मुझे चिट्ठी लिखते थे कि मोदी जी तत्काल हमें यूरिया दो. उत्तर भारत में तो कहीं कहीं से खबरें आती थी कि किसान यूरिया के लिए 2-2 दिन से लाइन लगाए खड़े हैं और यूरिया लेने के लिए आने वाले किसानों पर लाठीचार्ज होता था. इस वर्ष हिंदुस्तान के एक भी मुख्यमंत्री ने मुझे यूरिया की शिकायत के लिए चिट्ठी नहीं भेजी है. पूरे हिंदुस्तान में यूरिया के लिए किसानों को कतार में खड़ा नहीं रहना पड़ा. आज किसान को जब चाहे जितना चाहे யூரியா मिलना शुरू हो गया. சகோதரர்களே, நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தேன், ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து அங்கே இருக்கக்கூடிய முதல் மந்திரி அவர்கள் எனக்கு லெட்டர் எழுதி கொண்டிருந்தார்கள். மோடிஜி, எங்களுக்கு யூரியா கிடைக்கிறது இல்ல, ஒரு நேரத்தில் யூரியா வேணும் என்று சொன்னால் விவசாயிகள் யூரியாக்காக அங்கே நிறைய லைன்ல நின்று கொண்டு யூரியாக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்கள் அந்த விவசாயிகள் மேல போலீஸ்காரர்கள் லட்டி சார்ஜ் கூட செய்து கொண்டிருக்கிறார்கள். யூரியா இல்லாமல் நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் அந்த யூரியா தட்டுப்பாட்டை மிகவும் கரெக்டாக கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இன்றைக்கு எந்த மாநிலத்திலிருந்தும் எந்த முதல் மந்திரியும் எனக்கு யூரியா பத்தி இப்போ லெட்டர் எழுதுவதில்லை. ஏனென்றால் எல்லா விவசாயிகளுக்கும் யூரியா சரியான முறையில் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. गरीब किसान को अपनी फसल बचाने के लिए यूरिया ब्लैक मार्केट से खरीदना पड़ता था. सैकड़ों रुपया रिश्वत देनी पड़ती थी, तब जाकर के मुश्किल से यूरिया मिलता था. சகோதரர்களே, ஏழை விவசாயி தன்னுடைய நிலத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த வெள்ளாமையை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு யூரியா தேவைன்னு சொன்னார். அவர் போய் கள்ள சந்தையில யூரியாக்காக மிக அதிகமான காசை கொடுத்து அந்த யூரியா வாங்கிட்டு வந்து தன்னுடைய நிலத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த பயிர்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. यूरिया कारखाने से निकलता था किसानों के नाम पर, लेकिन चोरी होकर के केमिकल वालों के कारखाने में चला जाता था. उनको सस्ते में यूरिया मिलता था और उस पर वो काम करते थे और केमिकल बना करके महंगे भाव से दुनिया को बेचते थे. यूरिया की चोरी होती थी. சகோதரர்களே, ஒவ்வொரு முறையும் யூரியா விவசாயிகளுடைய பேரில் தான் அந்த தொழிற்சாலையிலிருந்து வெளியில வரும். ஆனா வரும் போதே அது போய் அங்க விவசாயிக்கு சேராமல் கெமிக்கல் கம்பெனி முதலாளிகள் கையில அந்த யூரியா போய் சேர்ந்து விடும். அந்த யூரியா அவர்களுக்கு மிக குறைவான விலையில கிடைக்கும். அதுக்கப்புறம் அவர்கள் தன்னுடைய கம்பெனியில வைத்து கெமிக்கல் தயார் பண்ணி அண்டை நாடுகளுக்கு அந்த கெமிக்கலை விற்று கொண்டிருந்தார்கள். सब सरकारों ने हाथ ऊपर कर लिए थे. कोई सरकार मानती नहीं थी कि यूरिया का भ्रष्टाचार जा सकता है. भाइयों बहनों, आज मैं आपके सामने सर झुका करके कहना चाहता हूं कि हमने यूरिया के भ्रष्टाचार को खत्म कर दिया. சகோதரர்களே, இதுக்கு முன்னால் வந்த அத்தினி வந்திருக்கக்கூடிய அரசாங்கங்களும் தன்னுடைய கையை கட்டி கொண்டு எங்களாலே இந்த யூரியால இருக்கக்கூடிய ஊழலை ஒழிக்க முடியவில்லை, என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய முடியும் என்று ஒரு ஓரமா உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சகோதரர்களே, எங்கள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இந்த யூரியால உள்ள அந்த ஊழலை நாங்கள் நிறுத்திவிட்டோம். சகோதரர்களே, தயவு செய்து கொஞ்ச நேரம் அமர்ந்திருங்கள். हमने यूरिया का नीम कोटिंग किया. नीम कोटिंग करने के कारण अगर किसान 10 किलो यूरिया उपयोग करता था
तो अब 7 किलो से काम चल जाएगा। नीम कोटिंग करने के कारण अब यूरिया का 1 ग्राम भी केमिकल फैक्ट्री में काम नहीं आएगा। चोरी बंद हो गई, भ्रष्टाचार बंद हो गया, किसान को यूरिया मिलने लग गया। சகோதரர்களே, அந்த யூரியா தயாரிக்கிறதுக்காக நாம் அந்த வேப்ப புரோட்டீன் நீம் புரோட்டீனை அதுக்குள்ளார சேர்க்க ஆரம்பித்தோம். அந்த வேப்ப புரோட்டீன் உள்ள யூரியா அந்த விவசாயிக்கு மட்டும்தான் பயன்படும். ஏனென்றால் அந்த வேப்பம் கலந்த அந்த யூரியாவை கொண்டு போய் எந்த கெமிக்கல் கம்பெனியிலுமே அவர்கள் உபயோகப்படுத்த முடியாது. அங்க இருக்கக்கூடிய அந்த திரட்டை நிறுத்திவிட்டோம், ஊழலை ஒழித்து விட்டோம். इतना ही नहीं, ये आपके घर में जो चूल्हा जलता है वो गैस के चूल्हे में भी भ्रष्टाचार होता था, गैस के सिलेंडर में भ्रष्टाचार होता था, गरीब को गैस मिलता नहीं था, अमीरों को मिलता था। हमने गैस की सब्सिडी ग्राहक के खाते में सीधी जमा करा दी और आज 21,000 करोड़ रुपया की चोरी बंद हो गई। गैस की चोरी மட்டுமில்லை, நாம் வீட்டில் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த கேஸ் அடுப்பு, அந்த சிலிண்டர்ல கூட இவர்கள் திருட்டுத்தனம் பண்ணி கொண்டிருந்தார்கள். 21,000 கோடி அதில் ஊழல் இருந்தது. ஆனால் நாங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த கேஸ் உடைய சப்சிடி அந்த ஏழை மக்களுடைய அக்கவுண்ட்ல, வங்கி அக்கவுண்ட்ல அந்த பணமே டைரக்டா போய் நேரடியா போய் அவங்களுக்கு சேர வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். இப்போ கேஸ் சிலிண்டர்ல இவர்கள் திருடி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஊழலை ஒழித்து விட்டோம். अब बारिश भी भारतीय जनता पार्टी को आशीर्वाद देने के लिए आ गई है, इसलिए विजय निश्चित है। சகோதரர்களே, இன்றைக்கு இந்த மழையும் பாரதிய ஜனதா கட்சியை ஜெயிக்க வைத்தே தீர்வேன் என்று சொல்லி உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வதற்காக தான் வருண பகவான் இன்னைக்கு வந்திருக்கிறார்கள். भाइयों बहनों, हमारे देश में नौजवान नौकरी के लिए अर्जी करता था, 5-5 लाख लोगों का इंटरव्यू निकलता था, 5,000 को नौकरी मिलने वाली, 5 लाख अर्जी करे तो बेचारा नौकरी के लिए इंटरव्यू आता था और इंटरव्यू आता था तो वो सिफारिश के लिए कोई बिचौलिए को खोजता था ताकि वो कोई पास करा दे इंटरव्यू में और नौकरी ले जाए। गरीब अपनी जमीन बेच देता था, मां अपनी गहने बेच देती थी और नौजवान को सरकारी नौकरी मिले इसलिए लाखों रुपया ला करके बेईमान लोगों को देते थे और फिर भी पैसे भी जाते थे, कभी नौकरी भी नहीं मिलती थी। சகோதரர்களே, நம்ம நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேணும்னு சொன்னா ஒரு இன்டர்வியூ வெளியில வந்த உடனே 5,000 ரூபாய் சம்பளத்துக்கு உண்டான அந்த இன்டர்வியூக்காக மக்கள் போய் யாராவது கவர்மெண்ட்ல யாராவது புரோக்கர் கிடைப்பாங்களா, இந்த பிள்ளை இந்த இன்டர்வியூல பாஸ் பண்ணா லட்சக்கணக்கான பணம் கொடுத்து அந்த பையனுக்கு உத்தியோகம் கிடைக்குமா என்று சொல்லி தன்னுடைய நிலத்தை வித்து அம்மாவுடைய நகையை வித்து அந்த பணத்தை கொண்டு போய் அந்த ஊழல்வாதி கிட்ட கொடுப்பார்கள். சில நேரத்தில் அந்த குழந்தைகளுக்கு அந்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும், கிடைக்காமலேயும் போகும். मेरे नौजवान मित्रों, हमने तय किया भारत सरकार में तीसरे और चौथे वर्ग की नौकरी के लिए अब कोई इंटरव्यू नहीं होगा, कोई भ्रष्टाचार नहीं होगा, उसकी मार्कशीट के आधार पर उसको नौकरी दी जाएगी। சகோதரர்களே, நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு முடிவு செய்தோம். இனி 3வது 4வது அந்த டெஸ்ட் நேரத்தில் எந்த இன்டர்வியூ இருக்காது, எந்த எக்ஸாமும் இருக்காது. அவனுடைய அம்மாவுடைய நகையோ அவங்களுடைய நிலத்தை வித்தோ அந்த பையனுக்கு அந்த இளைஞனுக்கு வேலை கிடைக்கணும் என்ற அவசியம் இல்லை. அவனுக்கு அவனுடைய ஸ்டேபிலிட்டி, அவனுடைய மார்க் ஷீட், அவனுடைய இந்த மார்க்குடைய பேசிஸ்ல தான் அவனுக்கு உத்தியோகம் கிடைக்கும் என்ற முடிவு நாங்கள் செய்து விட்டோம். अब नौजवान को नौकरी के लिए अपनी मां के गहने बेचने नहीं पड़ेंगे, बाप को अपनी जमीन गिरवी नहीं रखनी पड़ेगी। और मैं देश के सभी राज्यों को भी कहता हूं, वे भी
ये भ्रष्टाचार का जो सबसे बड़ा द्वार है, गरीब के पैसे लूटता है, वो इंटरव्यू को खत्म कीजिए और तीसरे चौथे वर्ग में लोगों को सीधी नौकरी देने का प्रबंध राज्य भी करे, तमिलनाडु भी करे, ये मैं उनसे चाहता हूं। சகோதரர்களே, அனைத்து மாநிலங்களிலும் நான் இந்த விஷயத்தை கொண்டு போய் சொல்லி இருக்கிறேன். இனிமே 3rd and 4th அந்த இதுல வரும்போது அந்த வேலைக்காக எந்த விதமான இன்டர்வியூ தேவையில்லை, நேர்காணல் தேவையில்லை. அந்த இளைஞருடைய அம்மாவுடைய நகையை வித்து அவனுடைய விவசாய நிலத்தை கொண்டு போய் அடமானத்தை வைத்து அவன் பணம் கட்டி அந்த உத்தியோகத்துக்கு போக வேண்டியதில்லை. நேரடியாக மெரிட்ல அவன் வாங்கி இருக்கக்கூடிய அந்த மார்க்ஸ், அந்த எண்ணிக்கை பார்த்து அந்த இளைஞர்களுக்கு நாம் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும். तमिलनाडु के मेरे भाइयों बहनों, अब आपको समझ में आता होगा कि दिल्ली में लोग मोदी को परेशान क्यों करते हैं, मोदी को काम क्यों नहीं करने देते। क्योंकि मोदी ने ऐसे स्क्रू टाइट किए हैं, ऐसे स्क्रू टाइट किए हैं कि सारे भ्रष्टाचारियों की नींद हराम होने लगी है। इसलिए मुझ पे हमले बोले जा रहे हैं। சகோதரர்களே, இப்போ உங்களுக்கு புரிகிறதா ஏன் என்ற என்னுடைய வேலை செய்யறதுக்கு விட மாட்டேங்கிறார்கள் என்று? ஏனென்றால் அவங்களுடைய லூசா இருக்கக்கூடிய எல்லா ஸ்க்ரூவை நான் டைட் பண்ணி விட்டேன், எல்லாமே எல்லா இடத்தில் வைத்து விட்டேன். लेकिन मेरे तमिलनाडु भाइयों बहनों, जब तक आपके आशीर्वाद मेरे सर पे है, मैं ऐसी चीजों से न डरता हूं, न झुकता हूं, न मैं थकता हूं। சகோதரர்களே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கும் வரை நான் எதை பத்தியும் கவலையும் பட மாட்டேன், பயப்படவும் மாட்டேன், பின்வாங்கவும் மாட்டேன். मुझे बताइए, आपका कोई रिश्तेदार इटली में रहता है? आपका कोई रिश्तेदार इटली में रहता है? சகோதரர்களே, நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், உங்களுடைய சொந்தக்காரர்கள் யாராவது இத்தாலியிலே வசிக்கிறார்களா? कोई रहता है? कोई रहता है? मेरा रिश्तेदार इटली में रहता है? नहीं रहता है ना? अब वहां की कोर्ट ने कहा कि हिंदुस्तान की पिछली सरकार में कुछ लोगों ने पैसे खाए हैं, तो यहां हमें क्या परेशान कर रहे हो भाई? சகோதரர்களே, உங்களுடைய சொந்தக்காரங்களும் இத்தாலியில இல்லை, என்னுடைய சொந்தக்காரங்களும் இத்தாலியில இல்லை. ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் இத்தாலியில உள்ளவர்கள் அங்கே இவங்க என்ன வேலை பார்த்தார்களோ அதை வச்சு அவர்கள் சொல்கிறார்கள், போன அரசாங்கத்தில் நிறைய பணம் அங்கே அந்த அரசாங்கத்துக்கு சொந்தக்காரர்கள் சாப்பிட்டு விட்டார்கள், இதுக்கு நான் பொறுப்பா? हमने तो इटली देखा नहीं है, हम तो इटली में किसी को जानते नहीं है, हमने इटली के लोगों को कभी मिले नहीं है, और फिर भी इटली के लोगों ने उनको गुनहगार बना दिया। हम क्या करें बताओ मेरे भाइयों? சகோதரர்களே, நான் இதுவரைக்கும் இத்தாலிக்கு போனதும் இல்லை, இத்தாலியை பார்த்ததும் இல்லை, நான் இத்தாலியில யாருக்கும் தெரியவும் தெரியாது. ஆனால் இத்தாலியில இருக்கிறவங்க போன அரசாங்கத்தில் இருக்கவங்களை அவர்கள் சொல்கிறார்கள் இவர்கள் ஊழல்வாதிகள். அப்ப நான் என்ன செய்ய முடியும்? ये हेलीकॉप्टर में चोरी करने वालों को सजा होनी चाहिए कि नहीं? सजा होनी चाहिए कि नहीं? कानूनन कार्रवाई होनी चाहिए कि नहीं? कितना ही बड़ा क्यों न हो, सजा होनी चाहिए कि नहीं होनी चाहिए? ये तमिलनाडु चाहता है कि नहीं चाहता है? इसलिए मेरे भाइयों बहनों, मैं भ्रष्टाचार के खिलाफ लड़ाई लड़ रहा हूं, मैं गरीबों के लिए काम कर रहा हूं, और गरीबों के लिए काम करना है भाइयों बहनों, गरीबों को आम बांटने से गरीब का पेट नहीं भरेगा। अगर उसको आम का पेड़ दोगे
और आम का पेड़ उगाने के लिए सुविधा दोगे तो उस पर जब आम आएंगे तो गरीब का तो पेट भरेगा, गरीब औरों का भी पेट भरेगा। சகோதரர்களே, இன்றைக்கு இந்த ஹெலிகாப்டர் ஊழல்ல சிக்கி இருக்கவங்களுக்கு நாம் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா தண்டனை கொடுத்தே ஆகணும். அது நீங்களும் விரும்புறீங்களா இல்லையான்னு அவர் கேட்டுட்டு இருக்கார். நாம் கண்டிப்பாக விரும்புகிறோம். பொய் சொன்னவன் திருடவனுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைத்த வேண்டும். சகோதரர்களே, ஏழை மக்கள் கிட்ட போய் நீங்கள் மாம்பழம் கொடுத்தா அவர்களுடைய வயிறு நிறையாது. அதற்கு பதிலாக ஒரு மாம்பழத்துடைய செடியை கொடுங்கள். அந்த மாம்பழம் செடி வளர்வதற்காக, அதை வளர்க்கறதற்காக அவங்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுத்தீர்களானால் हमने मुद्रा योजना बनाई, हमने स्टैंड अप इंडिया योजना बनाई, हमने स्टार्टअप इंडिया योजना बनाई, हमने स्किल इंडिया योजना बनाई। ये सारी योजनाएं स्टैंड अप के द्वारा हमने तय किया हर बैंक की ब्रांच, इस देश में 1.25 लाख ब्रांच है, एक दलित को, एक महिला को बैंक 10 लाख रुपए से 1 करोड़ रुपए देगी और उस दलित को एंटरप्रेन्योर बनाएगी, उद्यमी बनाएगी। ये काम हमने किया है। சகோதரர்களே, எங்களுடைய ஆட்சி காலத்தில் ஸ்டாண்ட் அப் இந்தியா, ஸ்டார்ட் இந்தியா, ஸ்மார்ட் இந்தியா, மேக் இன் இந்தியா இந்த மாதிரி நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் ஒரு சரியான ஒரு யோஜனா கொண்டு வந்திருக்கிறோம். அதில் 1,25,000 பிரான்ச்சஸ் வச்சு அதுல ஒரு மகளிருக்கு, ஒரு தலித்துக்கு 10 லட்சம் ரூபாயில இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் அவர்களுக்கு அங்கே லோன் கிடைக்கும். देश के करोड़ों गरीब बेचारे कभी बैंक के दरवाजे तक नहीं जा सकते थे, साहूकार के पास पैसे लेते थे, ब्याज में मर जाते थे और साहूकार ब्याज ले लेकर के मार देता था। हमने बैंक के दरवाजे गरीबों के लिए खोल दिए और देश के करोड़ों करोड़ों गरीब जिन्होंने कभी बैंक का दरवाजा नहीं खोला था, आज बैंक गरीबों की सेवा के लिए आगे आ गई। சகோதரர்களே, வருஷக்கணக்காக காலங்காலமாக விவசாயிகள், ஏழைகள் எந்த நாளிலும் பேங்க் கதவு கிட்ட போகாம இருந்தார்கள். ஏன் என்று சொன்னால் அவர்கள் பேங்குக்கு போய் என்ன பண்ண முடியும்? வட்டி கொடுக்கறவங்க கிட்ட, வட்டி வாங்குறவங்க கிட்ட, வட்டி கொடுத்து காசு கொடுக்கறவங்க கிட்ட மாட்டிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஏழைக்கும் அந்த பேங்க் கதவு திறந்து விட்டோம். இன்றைக்கு ஏழை மக்களுக்காக பேங்க் வந்து அவங்களுக்கு சேவை செய்வதற்காக தயாராக இருக்கிறது. भाइयों बहनों, हमारे देश में गरीब लोग जो छोटा छोटा कारोबार चलाते हैं, धोबी होगा, नाई होगा, रिक्शा चलाने वाला होगा, टैक्सी चलाने वाला होगा, इडली बेचने वाला होगा, चाय बेचने वाला होगा, पकोड़े बेचने वाला होगा, छोटे लोग, उनको बैंक वाले पैसे नहीं देते। उसको 10,000, 15,000, 20,000 रुपए चाहिए, लेकिन देते नहीं थे। हमने मुद्रा योजना बनाई। उस मुद्रा योजना के तहत आज कोई भी ऐसा छोटा व्यापारी अगर बैंक में जाता है, बिना गारंटी, बिना बिचौलिया, बिना भ्रष्टाचार उसको लाखों रुपया दिया जाता है ताकि वो उद्योग करे, लोगों को रोजगार दे। சகோதரர்களே, சின்ன சின்ன வியாபாரிகள், டீ விக்கிறவங்க, பக்கோடா விக்கிறவங்க, சின்ன கடை வைத்திருக்கிறவங்க, முடி திருத்தவர்கள், ரிக்ஷா ஓட்டுவர்கள், இவர்களுக்கு எல்லாம் யாருமே எந்த பேங்க்லயுமே நம்பி என்னைக்குமே கடன் கிடைத்ததில்லை. அதற்காக தான் நாங்கள் முத்ரா யோஜனா கொண்டு வந்தோம். அந்த முத்ரா யோஜனாவின் காரணமாக 10,000 இந்த 20,000 சிறு கடனிலிருந்து லட்சக்கணக்கான கடன் இன்றைக்கு வங்கிகள் வழங்கி கொண்டிருக்கிறது. भाइयों बहनों, पिछले 4-5 महीने में ही इस योजना के तहत 3.5 करोड़ परिवार, यह आंकड़ा छोटा नहीं है, 3.5 करोड़ परिवारों को कोई भी गारंटी लिए बिना करीब करीब
1,30,000 करोड़ रुपया 1,30,000 करोड़ रुपीज इन 3.5 करोड़ पीपल को दे दिया गया। சகோதரர்களே, கடந்த 4-5 மாதங்களுக்கு உள்ளாரியே கிட்டத்தட்ட 3 கோடி மக்களுக்கு 1,30,000 கோடி பணம் இந்த முத்ரா யோஜனையின் சார்பாக அந்த ஏழை மக்களுக்கு வழங்கி இருக்கிறோம் என்பதை பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறோம். भाइयों बहनों, मैंने देश के लोगों के प्रार्थना की थी कि अगर आपकी आर्थिक स्थिति अच्छी है तो रसोई गैस सिलेंडर की सब्सिडी छोड़ दीजिए। और मुझे आज खुशी है, इस देश के 1 करोड़ परिवारों ने गैस सब्सिडी छोड़ दी। சகோதரர்களே, நான் நாட்டு மக்கள் முன்னாடி ஒரு வேண்டுகோள் வைத்தேன். என்னவென்று சொன்னால், இந்த நாட்டில் வாழக்கூடிய ஏழை மக்களுக்கும் கேஸ் கிடைக்க வேண்டும். அதனால நீங்கள் கேஸ் சப்சிடியை கிவ் அப் பண்ணிடுங்க, விட்டுருங்கன்னு சொன்னேன். சகோதரர்களே, சொல்லும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நாட்டில் இன்றைக்கு வரைக்கும் 1 கோடி மக்கள் கேஸ் சப்சிடியை விட்டு விட்டார்கள். हमारे देश में आज भी 5 करोड़ परिवार ऐसे हैं जो लकड़ी का चूल्हा जला करके खाना पकाते हैं। गरीब मां लकड़ी का चूल्हा जला करके खाना पकाती है तो उसके शरीर में 400 सिगरेट का धुआं जाता है। हमने तय किया है, इन 5 करोड़ गरीब माताओं जो लकड़ी का चूल्हा जलाते हैं उनको गैस का कनेक्शन दिया जाएगा और उन माताओं की मदद की जाएगी। சகோதரர்களே, இன்றைக்கும் கூட நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட 5 கோடி தாய்மார்கள் அந்த விறகு அடுப்பில் சமையல் செய்து கொண்டிருக்கிறார்கள். விறகு அடுப்பில் சமையல் செய்யும் போது கிட்டத்தட்ட 400 சிகரெட் உடைய புகை அந்த அம்மாக்களுடைய நெஞ்சுக்குள்ளார போகிறது. அதனால் நாங்கள் முடிவு எடுத்தோம், 5 கோடி அந்த தாய்மார்களுக்கு நாங்கள் கேஸ் கனெக்ஷன் கொடுப்போம் என்று சொல்லி அதையும் கொடுத்து விட்டோம். भाइयों बहनों, 5 करोड़ परिवारों को 3 साल में ये काम करना पिछले 70 साल में देश में नहीं हुआ। ऐसा काम मेरी सरकार करने जा रही है। சகோதரர்களே, 5 கோடி குடும்பங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் செய்வது என்பதை ஒரு சாதாரண விஷயம் இல்லை. கடந்த ஆட்சி காலத்தில் 75 ஆண்டு காலமாக செய்யாத ஒரு விஷயத்தை எங்களுடைய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. मैं तमिलनाडु के नागरिकों को होसूर की धरती से प्रार्थना कर रहा हूं कि आप भारतीय जनता पार्टी को विजयी बनाइए। ये दिल्ली की मेरी जितनी योजना है फटाफट मैं लागू कर सकूं, ऐसे विधायक बनाइए, ऐसे मेरे इन कार्यकर्ताओं को एमएलए बनाइए ताकि मैं इन सारी योजनाओं को आपके इलाके में लागू कर सकूं, तमिलनाडु में लागू कर सकूं। और इसलिए मुझे आपकी मदद चाहिए। சகோதரர்களே, இந்த நேரத்தில் இந்த ஓசூர் மண்ணிலிருந்து உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். சகோதரர்களே, நீங்கள் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியில நிற்கக்கூடிய வேட்பாளர்களை நீங்க ஜெயிக்க வச்சு கொண்டு வாருங்கள். என்னுடைய டெல்லியில நான் ஒவ்வொரு யோஜனாவும் கொண்டு வர ஒவ்வொரு திட்டத்தையும் உடனடியாக உங்க தமிழ்நாட்டில் கொண்டாந்து உங்களுக்காக நான் வேலை செய்ய காத்து கொண்டிருக்கிறேன். कमल के निशान पर बटन दबा करके तमिलनाडु का भाग्य बदलने के लिए भारतीय जनता पार्टी को पूरी तरह समर्थन करिए। यही मेरी आपसे अपेक्षा है। आपका बहुत बहुत धन्यवाद। नंद्री। சகோதரர்களே, தாமரை சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை பதித்து பாரதிய ஜனதா கட்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. உரை தனி வேட்பாளர் வி. ராமச்சந்திரன் சொல்ல கேட்டுக்கொள்கிறேன்.